கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் தேவன் நமக்கு இருக்கிற வேத வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. அனைவருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த சங்கீதம் 23. தாவீது எழுதின மிகவும் விசேஷித்த சங்கீதங்களில் ஒன்று இது. கர்த்தரை மேய்ப்பராய் வர்ணித்தும் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாய் பாவித்தும் எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தராய் இயேசுவை மேய்ப்பராய் கொண்ட ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான ஆசீர்வாதங்களில் ஒன்று, அவர்கள் தாழ்ச்சி அடைவதில்லை, குறைவுபடுவதில்லை, ஒரு நாளும் அவர்கள் ஆத்துமாவில் சோர்ந்து போவதில்லை, குறுகி போவதில்லை. இன்றைக்கும் கர்த்தரை உங்கள் மேய்ப்பராய் சார்ந்திருக்கிற உங்கள் வாழ்வு தாழ்ச்சி அடைவதில்லை. உங்கள் வாழ்க்கை குறைவுபட விடமாட்டார். குறுகி போகாமல் தலை நிமிர்ந்து வாழச் செய்வார். ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து குறைவுபட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் குடும்பம் செழிக்கும். உங்கள் குறைவுகளை இயேசு நிறைவாக்குவார், தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் மேய்ப்பராய் விசுவாசித்து அவரை சார்ந்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை. ஏனெனில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் தாழ்ச்சியடை கூடாது என்பதற்காகவே அவர் தாழ்ச்சி அடைந்தார். இன்றைக்கும் நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. விசுவாசித்து அறிக்கை செய்வோம், சுதந்தரிப்போம். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நீங்க எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர், நாங்கள் உமது ஆடுகள். நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் குறைவுபடுவதும் இல்லை, தாழ்ச்சி அடைவதும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.